ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பிலிருந்து உயர்திணையும் அக்ரிணையும் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? எழிலி எழிலி என்ன சொல்கிறான்? அப்பா அப்பா இங்கே வாங்க, இந்த பூனையை பாருங்க, காலெல்லாம் ஒரே சேரு, அந்த சேற்று காலோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு எழிலி சொல்கிறான். உடனே அப்பா அதற்கு என்ன சொல்கிறாரு? அட ஆமா, எங்கே இருந்து சேற்றை பூசிக்கொண்டு வந்துள்ளதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. உடனே எழிலி என்ன சொல்கிறா? என்னப்பா இது, தரையில் என்ன இருக்குன்னு இந்த பூனைக்கு தெரியாதா? பார்த்து நடக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு? அது சரி எழிலி, நீயா இருந்தா என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு. உடனே எழிலி என்ன சொல்கிறா? நானா இருந்தா காலில் சேறுபடாமல் ஒரே தாண்டி ஓடி வந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பா என்ன சொல்கிறாரு? அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன். சேற்றில் கால் பட்டால் அழுக்காகும்னு உனக்கு தெரியும், ஆனால் பூனைக்கு தெரியலையே, ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எழிலி என்ன கேட்குறா? தெரியலையே, நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே அப்பா என்ன சொல்கிறாரு? ஏன்னா நாம் எல்லாம் உயர்திணை, விலங்கு பறவையெல்லாம் அக்ரிணை. அதனால தான் என்ன நடக்க போகும்னு நமக்கு தெரியுது. ஆனால் விலங்கு பறவைக்கு நாம் என்ன செய்தா என்னாகும்னு புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. எழிலி என்ன சொல்லியிருக்கா? ஓ அதுதானா, அது சரிப்பா, உயர்திணை அக்ரிணைன்னா சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறா. உடனே அப்பா என்ன சொல்கிறாரு? நான் கேட்குறதுக்கு முதல்ல விடை சொல்லு, உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அப்பா கேட்குறாரு. உடனே எழிலி என்ன சொல்கிறா? நீங்கள் அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, சிற்றப்பா, பெரியப்பா, அத்தை, அப்புறம் என் கூட விளையாடுவாங்களே, மீனா, ரோசி, கம்ருன், பாபு, சுரேஷ், கௌதம், சீனு, ராதிகா, ரம்யா, ஐசு, சிருஷ்டி, பாரு, வித்யூன். உடனே அப்பா என்ன சொல்லியிருக்காரு? போதும் போதும், உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கன்னு நீ இப்போ சொன்னல்ல, இவங்க எல்லாரும் உயிருக்கு. அது மட்டுமா, நல்லது எது தீயது எது பகுத்து பார்க்கும் பண்பும் இருக்கும். இவங்க மட்டுமில்லாமல் நம்மை போலவே பண்புகள் இருக்கிற மக்கள், தேவர், நரகர், இவைகளை எல்லாம் உயர்திணைன்னு தான் சொல்கிறாங்க. அது சரி எழிலி, நீ இன்னும் வேறு என்னவெல்லாம் உன்னை சுற்றி இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னா அப்பா கேட்குறாரு. உடனே எழிலி என்ன கேட்குறா? வேற என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறா. உடனே அப்பா அதற்கு என்ன சொல்கிறாரு? இதோ இந்த நாற்காலி, மேசை, குடம், மின்விசிறி, புத்தகம், இது மட்டுமல்லாமல் பூனை, நாய், மாடு, ஆடு முதலான விலங்குகள், கோழி, காகம், குயில், மயில், கிளி முதலான பறவைகள் அப்படின்னு நிறைய பார்த்திருக்கிறாய் அல்லவா? இவற்றில் பறவை விலங்குகளுக்கு எல்லாம் உயிர் இருக்கு. ஆனால் நாற்காலி, மின்விசிறி இவை போன்றவற்றிற்கு உயிர் இல்லை. அதனால் இந்த மாதிரி உயிருள்ள உயிரற்ற பொருள்களை எல்லாம் உயர்திணையில் சேர்க்க முடியாது. இவையெல்லாம் உயர்திணை அல்லாத திணை. அதனால தான் அக்ரிணைன்னு சொல்கிறோம். நிலை, அதாவது நிலம், நீர், மழை, மரம், கடல் இவைகளெல்லாம் கூட அக்ரிணை தான் அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாரு. அதுக்கு எழிலி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? ஆனால் நான் பார்க்கிற பொருளில் இதுதான் உயர்திணை, இதுதான் அக்ரிணைன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேட்குறா. உடனே அப்பா என்ன சொல்கிறாரு? அடடே, நீ நல்லாவே யோசிக்கிற எழிலி,
ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அதை வைத்தே நீ எளிதாக கண்டுபிடிக்கலாம். அந்த பெயரை வைத்தே அதற்கு உயிர் இருக்கா, நம்மை போல அது சிந்திக்குமா, வேலை செய்யுமான்னு கண்டுபிடிக்கலாம்ல. பெயரை வைத்தே என்ன, திணை, பால், எண், இடம்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி இன்னும் விரிவா நாளைக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்னதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியணும்ல. தென்னை மரம் உயர்திணையா அக்ரிணையா எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு. உடனே எழில் என்ன சொல்கிறா, மரமெல்லாம் அக்ரிணை தானே, தென்னை மரம் அக்ரிணை தான்ப்பா, இப்போ நல்லா புரிந்து கொண்டேன் அப்பா அப்படின்னு எழிலி சொல்கிறா. திணை என்பது ஒழுக்கம், அதன் அடிப்படையில் உயர்திணை அக்ரிணை என இரண்டாக கூறுவர். எது உயர்திணை எது அக்ரிணை பிரித்து அறிவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா வாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, அது அக்ரிணை. கன்று அக்ரிணை, மீன் அக்ரிணை, முருகன் உயர்திணை. பசு அக்ரிணை, கழுதை அக்ரிணை, குருவி அக்ரிணை, வண்டு அக்ரிணை, தேனி அக்ரிணை, செல்வி உயர்திணை. செல்விங்கிறது யாரு? உயர்திணை, மனிதர்கள் இல்லையா. ஒட்டகம் அக்ரிணை, எறும்பு அக்ரிணை, குழந்தை, குழந்தைங்கிறது மனிதன்தான், அப்போ உயர்திணை. மரங்கள் அக்ரிணை. சிறுமியர் அப்படிங்கிறது யார்? நம்ம தான், அப்போ நம்ம யார்? உயர்திணை. நாற்காலி அக்ரிணை, மேசை அக்ரிணை, மின்விசிறி அக்ரிணை, சிறுவர் அப்படிங்கிறது நாம தான், அப்போ உயர்திணை. விலங்கு பறவை இரண்டுமே அக்ரிணை. இந்த பாருங்க, உயர்திணையில் என்னென்ன எழுதலாம். உயர்திணையில் மனிதன், கண்ணன், செல்வி, அம்மா, கோபின் அப்படின்னு அந்த கோட்டில் எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் ஆடு, கல், மரம், நீர், பூனை, கழுதை, புலி, மாடு, மண், மயில், நிலம், யானை, குதிரை, எலி அப்படின்ட்டு எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ், உயர்திணையும் அக்ரிணையும்ங்கிற பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.